விஜய்க்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்ல. அதனால தான் இதுவரைக்கும் அவரால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல எந்த தொகுதின்னு. தைரியமா டிக்ளேர் பண்ண வேண்டியது தானங்க. இப்ப சிஎம் இருக்காரு குளத்தூர். இந்த முறை அவர் குளத்தூர்ல இல்ல, சேப்பாக்கம் போறாருன்றாங்க. சேப்பாக்கத்துல இருக்கிற உதயநிதி இந்த முறை திருவாரூர் போறாருங்கிறாங்க. ஓ. புரியுதுங்களா? கலைஞரோ? சொல்றாங்க. கலைஞர் இருந்த தொகுதி தைரியமா அவங்க அங்க போகணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இவர் இருக்காரு, செந்தில் பாலாஜி சொல்றாரு. என்ன சொல்றாங்க? இல்ல கோயம்புத்தூர் நிற்பாருன்றாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு தொகுதியை தைரியமா அனௌன்ஸ் பண்ண வேண்டியதானே? இந்த பெரிய ஆள் சீமான் சொல்லிட்டாரு, இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நீங்க எப்ப அனௌன்ஸ் பண்ண போறீங்க? எல்லாத்துலயும் மோடி மஸ்தான் வேலையை பண்ணிக்கிட்டு இன்னைக்கு போறீங்க. எந்த தொகுதி என்ன இல்லைன்னா ஒரு தலைவரா இருக்கு இல்லையே, அந்த மாதிரி இல்லையே. இது சார், என்ன எதிரிகள் வந்து சூழ்ச்சி பண்றாங்க விஜய்க்கு எதிராக. அப்போ என்ன நிக்கணும், ஒரு இடத்துல நிக்கணும்னா அதுல வந்து பல விஷயங்களை பார்க்கணும். சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. இப்போ உலக புகழ்பெற்ற ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் அவர் கூட இருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்கள்லாம். இப்போ அவங்க கரெக்டா பார்த்து எந்த இடத்துல தலைவர் விஜய் நின்றார்னா ஜெயிப்பாரு. அதுதான் சொல்றேன். அதுதான் நான் என்ன சொல்றேன், தைரியமா அனௌன்ஸ் பண்ணி நிக்கலாமேங்கிறேன் நானு. ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க நீங்க இந்நேரம். கண்டிப்பா முடிவு பண்ணியிருப்பீங்கல்ல. நீங்க போட்டிடுறீங்களா இல்லையான்னு முதல்ல தெரியல. நாங்க தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். மீடியாக்கள் பேசிக்கிட்டு இருக்கு. இவர் ஆதவ அர்ஜுன் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. உண்மையிலே அவர் போட்டிடுறாரான்னு தெரியல. சரி அப்படியே போட்டிடணுங்கிறவரு தைரியமா முன்னாடியே சொல்லிடலாமேங்கிறேன்.